மந்திரவாதி ரவிதாசனுக்கும், அவன் கூட வந்திருந்த சோமன் சாம்பவனுக்கும் தெரியாம, நிலவறைக்குள்ள ரகசியமா புகுந்த ஊமை ராணி, அங்க இருந்து அரண்மனைக்குள்ள போறா. அரண்மனையோட மேல் மாடத்துல இருந்த ஒரு தூணுக்கு பின்னால நின்னு, அவ ஒரு காட்சிய பாக்குறா. அந்த காட்சி, உடல் நலமில்லாத சக்கரவர்த்தி சுந்தர சோழர் படுத்திருக்கிற காட்சி தான். அத பார்த்ததும் அவளுடைய மனசு ரொம்ப வருத்தப்படுது. அந்த காலத்துல அழகுல மன்மதன போல இருந்த சுந்தர சோழர், முதுமையாலையும், நோயாலையும் இப்படி மாறி போயிட்டத நினைச்சு வருத்தப்படுறா. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்த கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 29 அத்தியாயங்கள கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 30 குற்றச்சாட்டு. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உள்ளமும் உடலும் சில நாளாக பெரிதும் நைந்து போயிருந்தன. புயல் அடித்த இரவு அவர் தூங்கவே இல்லை என்று இளைய பிராட்டி முதல் மந்திரியிடம் கூறியது மிகைப்படுத்தி கூறியதல்ல. அன்று பகற்பொழுது அவருடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பிற்பகலில் சின்ன பழுவேட்டரையர் வந்து அவருடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தி விட்டார். முக்கியமாக முதல் மந்திரி அனிருத்தர் மீது அவர் பல குற்றங்களை சுமத்தினார். அவர் தஞ்சைக்கு வந்தது முதலாக கோட்டைக்குள் ஜனங்கள் வருவது பற்றி கட்டுத்திட்டங்கள் எல்லாம் உடைந்துவிட்டன என்று கூறினார். முதல் மந்திரியை பார்ப்பதற்கு வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் என்றும், இதனால் சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்கே பங்கம் விளையலாம் என்றும் குறிப்பிட்டார். அந்த 2 குற்றங்களையும் கேட்ட சக்கரவர்த்தி தமக்கு தாமே புன்னகை செய்து கொண்டார். அவற்றை அவர் முக்கியமாக கருதவில்லை. ஆனால் மேலும் காலாந்தக கண்டர் சுமத்திய குற்றங்களை பற்றி அவ்விதம் அலட்சியம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அன்று வெளியிலிருந்து வந்த ஜனங்களுக்கும் வேளக்கார படையினருக்கும் வீதியில் விவாதம் முற்றி பெரும் கலவரமாகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டதென்றும், அச்சமயம் நல்ல வேளையாக தான் அங்கே செல்ல நேர்ந்தபடியால் விபரீதம் எதுவும் நேரிடாமல் தடுத்து இரு சாராரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறினார். அத்தோடு முதல் மந்திரி அனிருத்தர் ஒழுக்கத்தில் மிகச் சிறந்தவர் என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்க, அவருடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறாய் இருக்கிறதென்றும், கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு பெண்ணை பலவந்தமாக கைப்பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும், பழுவூர் அரண்மனை பல்லக்கையும் ஆட்களையும் இந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதாகவும், எதற்காக என்பது தெரியாமல் தான் ஆட்களையும் பல்லக்கையும் அனுப்பியதாகவும், ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டால் அது பழுவூர் குடும்பத்தின் தலையிலே விடியும் என்றும் கூறினார். கடைசியாக இன்னொரு சந்தேகத்துக்கிடமான சம்பவத்தை பற்றியும் சொன்னார். பெரிய பழுவேட்டரையர் அரண்மனைக்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருவதாக அறிந்து நான் கவலை கொண்டிருந்தேன். அவன் இளைய பிராட்டியை பார்க்க வருவதாக அறிந்தபடியால் நடவடிக்கை எடுக்க தயக்கமாயிருந்தது. ஆயினும் அந்த அரண்மனையின் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி ஒரு ஒற்றனை நியமித்திருந்தேன். இன்றைக்கு யாரோ ஒருவன் பொக்கிஷ மந்திரியின் அரண்மனை தோட்டத்தில் பின்புறம் சுவரேறி குதித்ததை பார்த்ததாக அந்த ஒற்றன் வந்து சொன்னான். உடனே அவனை கைப்பற்றி வர சில ஆட்களை அனுப்பினேன். அவர்கள் ஒருவனை அரண்மனை தோட்டத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து வந்தார்கள். யாரென்று பார்த்தால் முதல் மந்திரியின் அருமை சீடனாகிய ஆழ்வார்க்கடியான் என்று தெரிய வந்தது. எதற்காக சுவரேறி குதித்தாய் என்று கேட்டதற்கு அவன் மறுமொழி சொல்ல மறுத்துவிட்டான். முதல் மந்திரியின் கட்டளை என்றான். சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் இந்த அனிருத்த பிரம்மராயர் செய்து வந்தால் தஞ்சை கோட்டை பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பு வைக்க முடியும்? என் தமையனாரும் ஊரில் இல்லாதபடியால் இதையெல்லாம் தங்கள் காதில் போட வேண்டியதாயிற்று. இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் முறையிட்டது சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கியது. ஆகட்டும், இன்று மாலை அனிருத்தர் இங்கே வருகிறார். இதை பற்றியெல்லாம் நான் அவரிடம் விசாரிக்கிறேன். முக்கியமாக கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன விஷயம் என் மனத்தை புண்ணாக்கி இருக்கிறது. அது உண்மைதானே தளபதி? சிறிதும் சந்தேகமில்லையே என்று கேட்டார் சக்கரவர்த்தி. சந்தேகமே இல்லை. பல்லக்கு தூக்கிகளும் அவர்களுடன் வந்த வீரர்களும் நேற்று நள்ளிரவில் என்னிடம் வந்து சொன்னார்கள். தஞ்சை கோட்டையை அணுகிய போது புயலில் சிக்கிக் கொண்டார்களாம். சாலையில் மரம் ஒன்று பெயர்ந்து விழுந்து சிலருக்கு அபாயம் ஏற்பட்டதாம். சிவிகை மீது மரம் விழாமல் தப்பியது பெரும் புண்ணியம் என்றும் சொன்னார்கள். இதை பற்றி விசாரிப்பதோடு ஆழ்வார்க்கடியான் செய்த காரியத்தையும் சக்கரவர்த்தி தீர விசாரணை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தியிடம் விடை பெற்று சென்றார்.
அனிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில்தான் முதல் மந்திரி வந்தார். அவருடைய திடநெஞ்சமும் இப்போது சிறிது கலங்கி போயிருந்தது. அவர் எவ்வளவோ ஜாக்கிரதையுடன் போட்டிருந்த திட்டம் தவறி போய்விட்டது. மந்தாகினியை பற்றி ஏதேனும் செய்தி கிடைக்கும், பின்னர் சக்கரவர்த்தியை போய் பார்க்கலாம் என்று அவர் அரண்மனைக்கு போவதை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தார். பிற்பகலில் ஆழ்வார்க்கடியான் வந்து பெரிதும் தர்ம சங்கடமான செய்தியை தெரியப்படுத்தினான். ஊமை ராணி போயிருக்க கூடும் என்று தான் ஊகித்த குறுகிய சந்து வழியில் சென்றதாகவும், ஒரு பெண் பழுவேட்டரையர் அரண்மனை தோட்டத்து மதில் சுவர் ஏறி குதித்தது போல் தோன்றியதென்றும், அவள் ஊமை ராணியாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அவனும் அந்த மதில் சுவரில் ஏறி குதித்ததாகவும், தோட்டத்தில் தேட ஆரம்பிப்பதற்குள்ளே சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்து பிடித்து கொண்டதாகவும் கூறினான். அவர்களிடம் உண்மையான காரணத்தை சொல்ல முடியவில்லை. ஐயா, அதனாலேதான் தங்களுடைய பெயரை கூறி விடுதலை பெற்று வரவேண்டியதாயிற்று என்றான் ஆழ்வார்க்கடியான். இந்த விவரம் முதல் மந்திரிக்கு பெரும் கவலையை உண்டாக்கிற்று. இந்த தஞ்சை கோட்டையில் இவ்வளவு அரண்மனைகள் இருக்கிற போது பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையிலேதானா அவள் பிரவேசிக்க வேண்டும்? பகிரங்கமாக ஆள் விட்டு தேடச் சொல்லக்கூட முடியாதே. ஆனாலும் பார்க்கலாம். பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லாதது ஒரு விதத்தில் நல்லதாய் போயிற்று. அரண்மனையைச் சுற்றிலும் காவல் போட்டு வைக்கலாம். அவ்வரண்மனைக்கு உள்ளேயும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அவனுக்கும் சொல்லி அனுப்புகிறேன். இருந்தாலும் இந்த ஓடக்கார பெண் எவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டாக்கி விட்டாள் என்றார் முதல் மந்திரி. சுவாமி, ஓடக்கார பெண் குறுக்கிட்டிராவிட்டாலும் ஊமை ராணி தங்கள் விருப்பத்தின்படி நடப்பாள் என்பது நிச்சயமில்லை. எப்படியாவது ஓடிப்போகத்தான் முயன்றிருப்பாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். எனக்கென்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இத்தனை தூரம் வந்தவள் சக்கரவர்த்தியை பார்க்காமல் போக மாட்டாள் என்று. நம்மால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் செய்து பார்க்கலாம். ஆனால் இனிமேலும் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு போகாமல் காலம் தாழ்த்துவது முறையன்று. நீ அந்த ஓடக்கார பெண்ணை அழைத்து கொண்டு என்னுடன் வா. 2 இளவரசர்களை பற்றிய எல்லா செய்திகளையும் சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். சின்ன இளவரசரை கடலிலிருந்து கரை சேர்த்த ஓடக்கார பெண் நேரில் அதை பற்றி சொன்னால் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை உண்டாகலாம் என்றார் முதல் மந்திரி. முதல் மந்திரி அனிருத்தரும் அவருடைய சீடனும் பூங்குழலியும் சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு சென்றார்கள். அரண்மனை முகப்பிலேயே இளைய பிராட்டியும் வானதியும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். ஊமை ராணி அகப்படவில்லை என்ற செய்தி இளைய பிராட்டிக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் பெரிய பழுவூர் மன்னரின் அரண்மனை தோட்டத்தில் புகுந்த செய்தி கலக்கத்தை அதிகப்படுத்தி இருந்தது. ஐயா, பெரிய பழுவூர் மன்னரின் மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு சுரங்க வழி இருக்கிறதாமே, அதன் வழியாக போய்விட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள் அவள். முதல் மந்திரிக்கு வந்தியத்தேவனின் நினைவு வந்தது. தாயே, அந்த வழியை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாயிருக்குமா? அத்தோடு எல்லாரும் வானர் குலத்து வாலிபனை போன்ற அதிர்ஷ்டசாலிகளாய் இருப்பார்களா? ஆனாலும் கோட்டைக்கு வெளியிலும் ஆட்களை நிறுத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். பிறகு ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியையும் இளைய பிராட்டியுடன் விட்டுவிட்டு முதல் மந்திரி மட்டும் சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்துக்கு சென்றார். சக்கரவர்த்திக்கும் அவர் அருகில் வீற்றிருந்த வானமாதேவிக்கும் வழக்கமான மரியாதைகளை செலுத்திவிட்டு புயலினால் சோழ நாடெங்கும் நேர்ந்துள்ள சேதங்களை பற்றி விசாரித்து தக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததனால் சீக்கிரமாக வர முடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தி கொண்டார். அந்த ஏற்பாடுகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில் சக்கரவர்த்திக்கும் சிறிது திருப்தி உண்டானது. தனாதிகாரி இல்லாத சமயத்தில் நீங்களாவது இப்போது இங்கு இருந்தீர்களே, அது நல்லதாய் போயிற்று. ஆனால் இது என்ன நான் கேள்விப்படுவது? கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வந்திருக்கிறீராமே. சற்று முன்னால் கோட்டை தளபதி சொன்னார். பிரம்மராயரே, இந்த மாதிரி நடவடிக்கையை உம்மிடம் நான் எதிர்பார்க்கவில்லையே. ஒருவேளை அதற்கு மிக அவசியமான காரணம் ஏதேனும் இருந்திருக்கலாம். அப்படியானால் எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா? அல்லது எல்லோருமே நான் நோயாளியாகி விட்டபடியால் என்னிடம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னை எதுவும் கேட்க வேண்டியதுமில்லை என்று வைத்துக் கொண்டு விட்டீர்களா? அருள்மொழிவர்மன் கடலில் முழுகாமல் தப்பி கரை சேர்ந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பதாக குந்தவை கூறுகிறாள். அதை பற்றி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. கரை ஏறியவன் ஏன் இவ்விடத்துக்கு வரவில்லை? அவன் தப்பி பிழைத்து பத்திரமாக இருக்கும் செய்தியை ஏன் இதுவரை எனக்கு ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை? மந்திரி, என்னை சுற்றிலும் நான் அறியாமல் என்னவெல்லாமோ நடக்கிறது. என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் பல காரியங்கள் நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையில் உயிரோடு இருப்பதைக் காட்டிலும் என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவருடைய தொண்டை அடைத்தது. கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. இப்போது அனிருத்தர் குறுக்கிட்டு, பிரபு, நிறுத்துங்கள்.
தங்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டு 40 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளவு நாளும் தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம் எதுவும் நான் செய்ததில்லை. இனியும் செய்ய மாட்டேன். தங்களுக்கு வீண் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களை தங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அது குற்றமாயிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போது தாங்கள் கேட்ட எல்லாவற்றுக்கும் நான் மறுமொழி கூறுகிறேன். கருணை கூர்ந்து அமைதியாய் இருக்க வேண்டும் என்று இரக்கமாக கேட்டுக்கொண்டார் முதல் மந்திரி. முதல் மந்திரி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இனி மன அமைதி இல்லை. அடுத்த பிறவியிலாவது மன அமைதி கிட்டுமா என்று தெரியாது. என் அருமை மக்களும் என் ஆருயிர் நண்பராகிய முதல் மந்திரியும் எனக்கு எதிராக சதி செய்யும் போது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, பிரபு, தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தைப்பட்டவன் அல்ல. இந்த முதல் மந்திரி பதவியை இப்போது நான் பெயருக்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய பழுவேட்டரையரிடமே இந்த பதவியை கொடுத்து விடுகிறேன் என்று முன்னமே பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதும் அதற்கு சித்தமாயிருக்கிறேன். என் பேரில் சிறிதளவாவது தங்களுக்கு அதிருப்தி இருந்தால் என்று முதல் மந்திரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஆம் முதன் மந்திரி, ஆம், எந்த நேரத்திலும் என்னை கைவிட்டு போய்விட நீங்கள் எல்லோருமே சித்தமாயிருக்கிறீர்கள். என் மூச்சு போகும் வரையில் என்னுடன் இருந்து என்னுடன் சாகப் போகிறவள் இந்த மலையமான் மகள் ஒருத்திதான். நான் செய்திருக்கும் எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில் ஏதோ புண்ணியமும் செய்திருக்கிறேன். ஆகையினால்தான் இவளை என் வாழ்க்கை துணையாக பெற்றேன் என்றார் சக்கரவர்த்தி. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு அருகில் கட்டிலில் வீற்றிருந்த வானமாதேவிக்கு விம்மலுடன் அழுகை வந்துவிட்டது. அவள் உடனே எழுந்து அடுத்த அறைக்கு சென்றாள். மன்னர் மன்னா, மலையமான் மகளை பற்றி தாங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவருடைய திருவயிற்றில் பிறந்த மக்களும் தங்களிடம் இணையற்ற பக்தி விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள். முதல் மந்திரி இப்படி கூறியதும், ஆனாலும் என் பிள்ளைகள் என் வார்த்தையை மதிப்பதில்லை. என்னுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிவதில்லை. எனக்கு தெரியாமல் ஏதேதோ செய்கிறார்கள். நீரும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறீர். அருள்மொழிவர்மன் கடலிலிருந்து தப்பி பிழைத்து நாகைப்பட்டினம் புத்தவிகாரத்தில் இருப்பது உமக்கு முன்னமே தெரியுமல்லவா? ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டார் சக்கரவர்த்தி. மன்னிக்க வேண்டும் பிரபு, அந்த விவரம் நேற்று வரையில் எனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. ஆனாலும் இளவரசரின் உயிருக்கு ஆபத்து நேரிட்டிருக்காது என்று மட்டும் உறுதியாயிருந்தேன். அவர் பிறந்த வேளையை குறித்து ஜோதிடக்காரர்கள் எல்லோரும் கூறியிருப்பது பொய்யாகி விடாதல்லவா என்றார் முதல் மந்திரி. அதை கேட்ட சக்கரவர்த்தி, முதல் மந்திரி, ஜோதிட சாஸ்திரத்தினால் நேரக்கூடிய தீங்குகளுக்கு அளவே இல்லை. இந்த ராஜ்யத்திலிருந்து ஜோதிடக்காரர்கள் எல்லோரையுமே அப்புறப்படுத்திவிட எண்ணுகிறேன். அருள்மொழியின் ஜாதகத்தை குறித்து ஜோதிடக்காரர்கள் கூறியிருப்பதை வைத்துக் கொண்டுதான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவனை சிம்மாசனத்தில் ஏற்றி விடுவதற்கு எல்லாரும் முயற்சிக்கிறார்கள். நீரும் அவர்களைச் சேர்ந்தவர்தானே என்று கேட்டார் மன்னர். சத்தியமாக இல்லை பிரபு. அதற்கு மாறாக சின்ன இளவரசர் சிறிது காலத்துக்கு இந்த சோழ நாட்டுக்குள் வராமல் இருந்தாலே நல்லது என்று நான் எண்ணினேன். இலங்கைக்கு போயிருந்த போது இளவரசரிடம் அவ்விதமே சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். ஆனால் நான் இப்பால் வந்தவுடன் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். தாங்களும் அதற்கு சம்மதம் அளித்திருக்கிறீர்கள். இந்த செய்தி நாடு நகரமெல்லாம் பரவி இருக்கிறபடியால் ஜனங்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள். அவர்கள்தான் இளவரசரை ஏற்றி வந்த கப்பலை வேண்டுமென்றே கடலில் மூழ்கடித்து விட்டதாக ஜனங்களிடையில் பேச்சாயிருக்கிறது என்றார் முதல் மந்திரி. அவையெல்லாம் பொய் முதன் மந்திரி, பொய். எல்லாம் முழு பொய். பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாம் என்னிடம் கூறிவிட்டான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலில் இளவரசன் வரவில்லை. பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் வந்தான். வழியில் வேண்டுமென்று கடலில் குதித்தான். இன்னொரு எரிந்த கப்பலில் இருந்த யாரோ ஒருவனை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி பார்த்திபேந்திரன் தடுத்தும் கேளாமல் கொந்தளித்த கடலில் குதித்தான். இப்போது யோசிக்கும் போது எல்லாமே பொய் என்றும் என்னை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும் தோன்றுகிறது. இந்த சூழ்ச்சியில் குந்தவையும் சம்பந்தப்பட்டவள் என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை. இந்த உலகமே எனக்கு எதிராக போனாலும் குந்தவை என்னுடன் இருப்பாள் என்று எண்ணியிருந்தேன். ஒரு தகப்பன் தன் மகளிடம் சாதாரணமாக சொல்ல தயங்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் அவளிடம் சொன்னேன். சக்கரவர்த்தி இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே, அரசர்க்கரசே, இளைய பிராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாக உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அதை தாங்களும் நம்பக்கூடாது. இளைய பிராட்டி ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அவசியம் இருக்க வேண்டும். சின்ன இளவரசர் தன் சிநேகிதனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்ததில் பொய் ஒன்றுமில்லை. இளவரசரையும் அவருடைய சிநேகிதரையும் கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த ஓடக்கார பெண் இதோ அடுத்த அறையில் இருக்கிறாள்.
இலங்கையில் நடந்தவற்றையும் நேரில் அறிந்தவள் அவள். அரசே, அவளை கூப்பிடட்டுமா என்றார் அனிருத்தர். சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன், அப்படியா? உடனே அவளை அழையுங்கள் முதல் மந்திரி. கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன பெண் அவள்தானா என்று கேட்டார். பழுவேட்டரையர் பல்லக்கில் வந்த பெண்தான் அடுத்த அறையில் காத்திருக்கிறாள். இதோ அழைக்கிறேன் என்று அனிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள். அத்தியாயம் 31. முன்மாலை கனவு. பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு, இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா? ஆனால் முகஜாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது. பிரம்மராயரே, இவள் யார் என்று கேட்டார். இவள் கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள். பெயர் பூங்குழலி என்றார் முதல் மந்திரி. ஆஹா, அதுதான் காரணம் என்று சக்கரவர்த்தி கூறினார். பிறகு வாய்க்குள்ளே, இவளுடைய அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் அவளைப் போல் இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது என்று முணுமுணுத்துக் கொண்டார். அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக விழுந்தது. அப்போது, பெண்ணே, உன் தந்தை தியாகவிடங்கர் சுகமா என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார். அப்போதுதான் பூங்குழலிக்கு சுயநினைவு வந்தது. இலங்கை முதலாக கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் சந்நிதியில் தான் நிற்பதை உணர்ந்தாள். உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள். சுந்தர சோழர் அனிருத்தரை பார்த்து, இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா? ஒரு கால் இவளுடைய அத்தையைப் போல் இவளும் ஊமையா என்று கேட்டபோது அவருடைய முகம் மனவேதனையினால் சுருங்கியது. சக்கரவர்த்தி, இந்த பெண்ணுக்கு பேச தெரியும். 9 பெண்கள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசிவிடுவாள். தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள் என்றார் அனிருத்தர். ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். என்னை பார்த்தால் எல்லோருமே மௌனமாகி நின்று விடுகிறார்கள். என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்வதில்லை என்றார் சக்கரவர்த்தி. அவர் மறுபடியும் பூங்குழலியை பார்த்து, பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினாய் என்று முதல் மந்திரி சொல்லுகிறார். அது உண்மையா என்று சுந்தர சோழர் கேட்டார். பூங்குழலி தயங்கிக் கொண்டே, ஆம் பிரபு, அது குற்றமாயிருந்தால் என்றாள். சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. பிரம்மராயரே, இந்த பெண் சொல்லுவதை கேளுங்கள். அது குற்றமாயிருந்தால் என்கிறாள். இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமாயிருந்தால் என்கிறாள். என் மகன் கடலில் மூழ்கி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சதன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். முதல் மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டார் சுந்தர சோழர். பிரபு, இவள் ஏதோ பயத்தினால் சொல்லிவிட்டாள். அதை பொருட்படுத்த வேண்டாம். பெண்ணே, இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்த சோழ நாடே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம். இப்போது நடந்ததையெல்லாம் சக்கரவர்த்தியிடம் விவரமாக கூறு. பயப்படாமல் சொல்லு என்றார். அப்போது சக்கரவர்த்தி, முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் சொல்லட்டும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்லுகிறாளே, அவன் இளவரசன் தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? முன்னம் பார்த்ததுண்டா என்று கேட்டார். ஆம் பிரபு, முன்னம் ஈழ நாட்டுக்கு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி. ஆஹா, இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் பேச்சு வருகிறது என்றார் சோழ சக்கரவர்த்தி. பிறகு முதல் மந்திரி அடிக்கடி தூண்டி கேள்வி கேட்டதன் பேரில் பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்து சென்றதிலிருந்து இளவரசரை நாகைப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கேட்ட பிறகு சக்கரவர்த்தி, பெண்ணே, சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய். அதற்கு ஈடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல். கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை? ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய் என்று கேட்டார். சுவாமி, இளவரசர் கொடிய ஜுரத்தினால் நினைவிழந்திருந்தார். நாகைப்பட்டினம் புத்தவிகாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம். பிக்ஷுக்கள் இளவரசரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திருக்காது என்றாள். அச்சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே, அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார் சக்கரவர்த்தி. பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பிறகு கம்பீரமான குரலில், சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்படி இருக்க
இளவரசரை பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்க எவ்விதம் எனக்கு மனம் துணியும் என்று கேட்டாள். ஆமாம், என் புதல்வர்களுக்கு பழுவேட்டரையர்கள் மட்டுமா விரோதிகள்? நான் கூடத்தான் விரோதி. உலகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அது போகட்டும். முதல் மந்திரி, நேற்று இங்கு அடித்த புயல் நாகப்பட்டினத்தில் இன்னும் கடுமையாக இருந்திருக்குமே. இளவரசனுக்கு மறுபடியும் ஏதேனும் தீங்கு நேரிடாமல் இருக்க வேண்டுமே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது. அத்தோடு பிரம்மராயரே, நான் கண்ணை மூடுவதற்குள் என் புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன் என்றும் கூறினார். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இத்தகைய புதல்வர்களையும் புதல்வியையும் பெற்ற தங்களைப் போன்ற பாக்கியசாலி யார்? இதோ இன்றைக்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். இளவரசரை பத்திரமாக அழைத்து வருவதற்கு என் சீடன் திருமலையையும் கூட அனுப்புகிறேன் என்றார் முதல் மந்திரி. அப்போதுதான் சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தினார். ஆஹா, இவன் இத்தனை நேரமும் இங்கேதான் இருக்கிறானா? சின்ன பழுவேட்டரையர் இவனை பற்றித்தானே சொன்னார். பழுவூர் அரண்மனை மதிலில் ஏறி குதித்தவன் இவன்தானே என்று கேட்டார் சக்கரவர்த்தி. பிரபு, அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு தெரியப்படுத்த அனுமதி கொடுங்கள். ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள் என்றார் முதல் மந்திரி. இச்சமயத்தில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் சக்கரவர்த்தியின் அறைக்குள்ளே வந்தார்கள். முதல் மந்திரி, இத்துடன் இன்றைக்கு நிறுத்திக் கொள்ளுங்கள். சக்கரவர்த்திக்கு அதிக களைப்பு உண்டாகக்கூடாது என்று வைத்தியர்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மகாராணி கூறினாள். பிறகு, இந்த பெண் ரொம்பவும் இனிமையாக பாடுவாளாம். ஒரு தேவார பாடல் பாடச் சொல்லுங்கள். சக்கரவர்த்திக்கு கானம் மிகவும் பிடிக்கும் என்றாள். உடனே பூங்குழலி கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்ற அப்பர் தேவாரத்தை பாடினாள். பாடல் ஆரம்பித்ததும் சுந்தர சோழர் கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவருடைய முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் காணப்பட்டன. மூச்சு நிதானமாகவும் ஒரே மாதிரியாகவும் வந்தது. நல்ல நித்திரையில் ஆழ்ந்து விட்டார் என்று தெரிகிறது. இருட்டுகிற சமயமாகிவிட்டபடியால் தாதி பெண் விளக்கேற்றி கொண்டு வந்து வைத்தாள். முதல் மந்திரி உள்ளிட்ட அனைவரும் அவ்வறையிலிருந்து வெளியேறினார்கள். சுந்தர சோழர் மூச்சு விடும் சத்தம் மட்டும் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. உறக்கத்தில் சக்கரவர்த்தி ஏதேதோ கனவு கண்டார். அவருடைய தூயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார். புயல் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அவ்வேளையில் அவருடைய உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. எதிரே பார்த்தார். அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தாம் தூங்கிவிட்டபடியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலும். கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார். சற்று போகட்டும், கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார் அவர். அப்போது மேல் மாடியிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சத்தம் கேட்டது. அது என்னவாயிருக்கும்? முகத்தை சிறிதளவு திருப்பி சத்தம் வந்த திக்கை நோக்கினார். மேல் மச்சில் தூணை பிடித்துக்கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவது போல தோன்றியது. அத்தியாயம் 31 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.